வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ கேசரி தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு எப்பயும் போல கடாயில நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருக்கு. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவை. ரவை வந்து நெய்ல நல்லா பொரியட்டும். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி விடலாம். ஸோ 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சிருவோம், வேகட்டும். ரவை நல்லா வெந்துடுது. இப்போ ஒரே ஒரு மாம்பழம், அதை வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப்புலேருந்து ஒரு 1.5 கப்பு வரைக்கும் சர்க்கரை ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு கப் தான் சேர்க்குறேன். குங்குமப்பூ, அப்புறம் ஏலக்காய் பொடி. சர்க்கரை கரைஞ்சி சேர்ந்தாப்புல வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாம்பழ கேசரி ரெடி. இல்லை மேலாக பாதாம் பருப்பு சேர்த்துடலாம். நம்மளுடைய மாம்பழ கேசரி ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி மாம்பழமோ இல்லை சின்ன சைஸோ எந்த சைஸை பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு கரெக்டாக இந்த ஒரு கப்பில் வந்து மாம்பழ கூழ் இருந்தாலே போதும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கூழை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்ந்து கரெக்டாக வரும்போது சேர்ந்தாப்புல வரும்போது நெய் விட்டால் போதும். நெய் முன்னாடியே விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரவை வறுக்கும் போது நெய் விடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 வாட்டி நெய் விட்டால் போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக வரும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.